Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வட்டப்பம். ஒரு அத்தன்டிக் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டீ டைம் ஸ்நாக். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்குங்க. இந்த வட்டப்பம் செய்யறதுக்கு நமக்கு மெயினா தேவைப்படுற பொருட்கள்னு பாத்தீங்கன்னா அரிசி, தேங்காய், வெல்லம். இந்த மூணோட மற்ற ஒரு சில பொருட்கள் சேர்த்து அதை பக்குவமா அரைச்சு ஆவியில வேக வச்சு செய்றோம். நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக் மாதிரி இருக்குங்க. பட் இதில் வந்து நம்ம மைதா சேர்க்கல, எண்ணெய் சேர்க்கலாம், கீ சேர்க்கல. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ டைம் ஸ்நாக்கு. நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆல்ரெடி நான் வெள்ளை வட்டப்பம் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணினேன். அதை நிறையா பேர் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கிறீங்க. நிறையா பேர் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்து செய்கிற வட்டப்பம் ரெசிபியை பார்த்துடலாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பர்டிகுலர்லி அந்த தேங்காய் வாசனையோட ஒரு ஸ்பாஞ்சியான ஸ்நாக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இது ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கணும். அரிசி நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இது கூட மற்ற ஒரு சில பொருட்கள் சேர்த்து அரைக்கணும். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு. அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. ஸோ அரைக்கிறதுக்கு அரிசி ரெடி. அடுத்தது வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஜாகரி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி விட்டு சூடு பண்ணோம்னா ஈஸியாக கரைஞ்சிரும். ஜஸ்ட்டு கரைச்சா மட்டும் போதும். பாகெல்லாம் ஒன்றும் காய்ச்ச வேண்டியதில்லை. இது ஒரு கப்பில் சேர்த்து விட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வில் வச்சு விட்டுருவோம். கொதிச்சிச்சுன்னா வெல்லம் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்குமே நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அதாவது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஜாகரியோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோடு இருக்கும். பாருங்கள் கொதிச்சிருச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இது ஒரு கப்பில் வடித்து எடுத்துக்கலாங்க. வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரிசியோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இங்கே ஊறின அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்தாச்சு. அடுத்தது இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப்பு. 1 கப்பு அரிசி, 1 கப்பு தேங்காய் அந்த அரிசியோட சேர்த்தாச்சு. அடுத்ததா இது கூட அரை கப் அளவுக்கு சோறு, குக்குடு ரைஸ். சப்போஸ் சோறு இல்லைன்னா வெள்ளை அவல் ஒரு அரை கப்பு ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது சர்க்கரையோட பொடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால ஒயிட்டாக இருக்குது. ஸ்வீட்டுக்கு அந்த ஸ்வீட் வாசனைக்கு ஏலக்காய் பொடி ரொம்ப அவசியம், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துடலாங்க. வெள்ளைப்பாகும் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியை ஓட்டுவோம். இல்லைன்னா மிக்சி ஸ்டார்ட் ஆனோன்னு தெரிச்சிடும். ஸோ கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ஈஸ்ட் நம்ம எதுக்காக மாவில் சேர்க்குறோன்னா, இந்த மாவு சீக்கிரமாக புளிச்சு வர்றதுக்கு. மாவு நல்லா புளிச்சு உப்பலாக வந்தால் தான் நம்மளுக்கு இந்த வட்டப்பமும் நல்லா உப்பி சாஃப்டாக வரும். ஸோ மாவு புளிக்க வைக்கணும். அதாவது நம்ம ப்ரெட்டு பன்னுக்கெல்லாம் மாவு தயாரிக்கும் போது அதில் இந்த ஈஸ்ட்டு சேர்ப்போம். அப்போ தான் மாவு நல்லா உப்பி புளிச்சு வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டு பண்ணெல்லாம் செஞ்சால் எப்படி சாஃப்டாக நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வருதோ அதே மாதிரி தான் இந்த வட்டப்பமும் நல்லா அந்த மாவு புளிச்சு வந்து அதுக்கப்புறம் அதில் நம்ம வட்டப்பம் செய்யும்போது தான் நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். ஸோ மாவு சீக்கிரமாக புளிக்கிறதுக்கு இந்த ஈஸ்ட்டு சேர்க்கிறோம். இந்த ஈஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்டல் கடைகள்லையும் ஈஸியாக கிடைக்குதுங்க. இப்போ அரை டீஸ்பூன் ஈஸ்ட் இங்கே சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் சேர்த்தா மாவு சீக்கிரமாக ஒரு 2-3 மணி நேரத்தில் புளிச்சிடும்.
ஈஸ்ட் சேர்க்கலைன்னா ஒரு 8 to 10 மணி நேரம் ஆகும். பட் மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம வட்டப்பம் செஞ்சாதான் வட்டப்பம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. ஈஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் மிக்ஸியை ஓட்டி எடுத்தாச்சு. மாவு ரெடி. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ ஒரு அகலமான பவுலில் இந்த மாவு ஊற்றியாச்சு. மிக்ஸி ஜாரில் இருக்கிற மாவையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நான் அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்து விட்டுறலாம். அந்த இனிப்பை தூக்கலாக்கி காமிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு நல்லா புளிச்சு வரணும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ஊற்றி நம்ம மூடி வச்சுருக்கிறோம். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். ஸோ இருக்கட்டுங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து இப்போ பார்க்குறோம். பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா புளிச்சிருக்கு. கலந்து விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. மாவு இன்னுமே கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடி. நல்லா புளிச்சு நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாங்க. மாவு ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இப்படி ரவுண்டாக ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு, கப்பு அல்லது இந்த மாதிரி ஒரு கேக் டின். இதில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு நான் தடவி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெய் அல்லது தேங்காய் விட்டுக்கலாம். பட் தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு கேரளாஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அந்த தேங்காய் சேர்த்து செய்கிற ஸ்வீட்டு. ஸோ தேங்காய் விட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு ஊற்றி வேக வச்சா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு இப்படி நல்லா ஊற்றியாச்சு. இப்படி ஒரு 3/4 டின்னு வரைக்குமே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது உப்பி வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஊற்றியாச்சு. இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. இந்த தண்ணிக்கு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு டின்னை உள்ளே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டீமிங் பிளேட்டை உள்ளே போட்டு விட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாவு டின்னை எடுத்து நம்ம மேலே உள்ளே வச்சு விட்டுடலாம். நல்லா இப்படி சென்டராக வச்சு விட்டுருங்க. சுற்றிலும் இடம் இருக்கட்டும். இட்லி பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இங்கே ஒரு 30 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்ல கேக் மாதிரி நல்ல உப்பலாகி வந்திருக்கு. பாருங்கள், ஒரு குச்சி வச்சு செக் பண்ணால் மாவு ஒட்டாமல் வரணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சு விட்டுறலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கவிழ்த்து போட்டு கட் பண்ணணும். ஸோ நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம கவிழ்த்து போட்டுடலாம். கொஞ்சம் சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு தட்டில் இப்படி கவிழ்த்து போட்டுவிட்டுலாம். வாவ், அவ்வளோதாங்க, அருமையான வட்டப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு. சூப்பரான ஒரு ஸ்பாஞ்சியான ஸ்வீட் ரெசிபிங்க இது. இங்கே நல்ல தேங்காயும் அரிசியும் சேர்த்து நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த தேங்காய் வாசனையோட, அதுவும் இங்கே வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்குறோம், வெள்ளை சர்க்கரையும் சேர்க்காமல். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. எண்ணெய் இல்லை, மைதா இல்லை, வெள்ளை சர்க்கரை இல்லை, ஆவியில் வேக வச்சு செய்கிற ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபிங்க. குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், அந்த பபிள்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுது. நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ ஒரு அருமையான பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்குங்க. நல்லா இங்கே ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோடு இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எச்சா கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்தும் இந்த வட்டப்பம் செய்யலாம். அது வெள்ளை அப்பம்பாங்க, பேக்கரியிலலாம் சேல் பண்ணுவாங்க. அந்த ரெசிபியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி ஜாகரி சேர்த்து செய்கிற ரெசிபியும் ஷேர் பண்ணிட்டேன். இதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.